ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியும், கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கு ஈக்குவலா உங்களால லாஸ் பண்ண முடியும். என் பேர் அற்புதராஜ். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் காரணமே நானும் ஆன்லைன்ல பணம் சம்பாதிச்சிருக்கேன், அதுக்கு ஈக்குவலா லாஸும் பண்ணிருக்கேன். நான் என்னென்ன வழியில பணம் சம்பாதிச்சேன், எப்படி லாஸ் பண்ணேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆன்லைன்லயும் பணம் சம்பாதிக்கணும்னு தேடிட்டு இருக்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக நான் என்னோட யூடியூப்ல என்னோட சேனல் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். அதாவது நான் என்ன தப்பு செஞ்சேன், அந்த தப்பு நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு வழி. அது என்னென்ன வழிதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஷேர் மார்க்கெட் மூலமா சம்பாதிக்கலாம், இல்ல யூடியூப் மூலமா சம்பாதிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் மூலமா சம்பாதிக்கலாம். ஆன்லைன்ல ஃப்ரீலான்சிங் சோர்ஸ் இருக்கு, அது மூலமா சம்பாதிக்கலாம். ஆனா இதெல்லாம் எங்க நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கூகுள் மூலமா நம்ம கத்துக்க முடியும், இல்ல யூடியூப் மூலமா நம்ம கத்துக்க முடியும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு ஷேர் மார்க்கெட்ல நான் ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஒரு நாளைக்கு நான் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு எந்த நாலேஜுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம யாராவது ஒரு ஹெல்ப் தேடப்போம். ஒரு யூடியூப்லயோ கூகுள்லயோ எனக்கு டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல எப்படி நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தேட ஆரம்பிப்போம். ஆனா நம்ம தேடக்கூடிய விஷயத்துல வச்சு, அந்த கீவேர்ட்ல வச்சு ஒரு சில யூடியூபர்ஸ், நான் எல்லாரும் சொல்லல, ஒரு சில யூடியூபர்ஸ், ஒரு சில கூகுள் சொல்லக்கூடிய வெப்சைட்ஸ் நம்மள ஸ்கேம் பண்றாங்க அப்படின்றது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். சொல்ல போனா நம்ம அதெல்லாம் நிறைய பேர் மாற்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு யூடியூப்ல நான் ஒரு தேடுறேன்னு வச்சுங்களேன், ஹவு டு மேக் மணி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். பணமே இல்லாம நான் ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீவேர்ட் சர்ச் பண்றேன் அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ், நிறைய சேனல்ஸ்ல நிறைய வீடியோஸ் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு $10 சம்பாதிக்கலாம், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $2 சம்பாதிக்கலாம். வெறும் நீங்க வீடியோ மட்டும் தான் பார்க்கணும், வேற எந்த இதுவும் கிடையாது. யூடியூப்ல லைக் பண்ணாலே காசு, ஷேர் பண்ணா காசு. ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வெறும் 10,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 lakh கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய ஸ்கேம்ஸ் நிறைய இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்கேம்னால என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உண்மையிலே உங்களுடைய நேரத்தையும் உங்க பணத்தையும் டோட்டலா வீணடிக்கக்கூடியது இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் வெப்சைட்ஸ். சோ இந்த வீடியோஸ் அண்ட் வெப்சைட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆன்லைன்ல மட்டும் தான் ஸ்கேம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க, ஆஃப்லைன்லயும் ஸ்கேம் நடக்குது. நிறைய ஸ்கேம் நடக்குது, நம்ம சுத்தி நிறைய நடக்குது. சரி, எனக்கு ஆன்லைன் பிசினஸ் எனக்கு வேண்டாம், நான் டோட்டலா தூக்கி போட்டுறேன், நான் ஒரு ஆஃப்லைன்ல நான் ஏதாவது ஒரு பிசினஸ் மாதிரி எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம போனாலும், அந்த பிசினஸ்லயும் உங்களை சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அங்க என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கு, எத்தனை பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பாதியில விட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட சேனல்ல நான் கொடுக்க போறேன். சரி, எதனால இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா? ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல கடந்த 10 வருஷமா நான் ட்ரேடிங்ல இருக்கேன். அதுல இருந்து நான் சம்பாதிச்சேன்னா லாஸ் பண்ணனா, எஸ், சம்பாதிக்கவும் செஞ்சேன், லாஸும் பண்ணிருக்கேன். நான் எது மூலமா சம்பாதிச்சேன், எப்படி நான் லாஸ் பண்ணேன் இப்படின்ற விஷயத்த நான் இந்த சேனல்ல கொடுக்குறேன். நீங்க யாராவது ட்ரேடர்ஸ் யாராவது என்னோட சேனல் நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க, இந்த சேனல் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. புது ட்ரேடர் இருந்தா தயவு செய்து என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணுங்க. நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம், எங்க நடக்குது, யார் நம்மளை ஏமாத்துறாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, நம்மளா போய் ஏமாறதை விட நம்ம அர்த்தம் சொல்றதை நினைச்சுதான் நம்ம ஏமாறுறோம். இதனாலதான் நிறைய மணியை லாஸ் பண்றோம். அதனால அது எந்த வழி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதிர மூலமா நம்ம ஏமாறோம் அப்படின்றத நான் எல்லாமே வரக்கூடிய வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த வீடியோவை ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்க. நான் எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க இதை பண்ணுங்க, நீங்க சம்பாதிப்பீங்க, நீங்க இதை பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் நான் சொல்ல போறதே கிடையாது. இதை பண்ணாதீங்க, இந்த மாதிரி வேலை போகாதீங்கன்னு மட்டும்தான் சொல்ல போறேன். இது அட்வைஸ் கிடையாது, வார்னிங். சரி, நான் யூடியூப்ல ஷேர் மார்க்கெட்ல 10 வருஷம் இருந்து வெளியே வந்துட்டேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் 3 வருஷமா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு இம்ப்ரெஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா நிறைய சேனல்ஸ் நான் ஒரு யூடியூப் வீடியோ வச்சு, யூடியூப் சேனல் வச்சு நான் வீடு கட்டிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன், இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் பண்ணாங்க. ரைட், ஓகே, அப்ப நம்மளும் ஏன் பண்ண முடியாதா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியாதா, ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்தது. இதை பேஸ் பண்ணி நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். வித்தின் 3 monthsல 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சர்ஸ் நான் ரீச் பண்ணி, மானிட்டேஷனுக்கு எனேபிள் பண்ணி, அதுல இருந்து இன்கம் நான் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன்.
எஸ் எனக்கு கண்டிப்பா இன்கம் வந்து எனக்கு பெர் மந்த் 10,000 rupees நான் வந்து மினிமம் நான் வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணேன். ஆனா அது வந்து எனக்கு ஒரு 2 month கூட எனக்கு ப்ராசஸ் ஆகல. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 சேனல் ரன் பண்ணேன். 6 சேனல்ல ஒரு சேனல் நான் இமீடியட்டா மானிட்டேஷன் எனேபிள் பண்ணேன். 2 மாசத்துல நான் அந்த ஒரு சேனலை நான் செஞ்ச ஒரு தப்புனால என்னோட மொத்தம் 6 சேனலுமே டெலிட் ஆயிடுச்சு. யூடியூப் மூலமா எனக்கு டெலிட்டே பண்ணிட்டாங்க. என்னோட அக்கௌண்ட் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. சோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்ததுனால நான் வந்து வேற ஒரு வீடியோ எடுத்து உள்ள போட்டேன்னு சொல்லாதீங்க. நான் வந்து என்னோட ஓன் வாய்ஸ் தான் நான் கொடுத்தேன். என்னுடைய கண்டென்ட் தான் நான் கொடுத்து நான் பேசினேன். பட் என்ன தப்பு நடந்துச்சுன்றத நான் வரக்கூடிய வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் மட்டுமே நம்பி நம்ம சம்பாதிக்க முடியும், நம்மளால மேல வந்துட முடியும் அப்படின்ற ஒரு மனசு மட்டும் தயவுசெய்து வைக்காதீங்க. ஏன்னா யூடியூப்ன்றது ஒரு சைடு இன்கம் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆஃப்லைன்ல ஒரு ஜாபோ ஒரு பிசினஸோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு இருந்துட்டு நீங்க சைட்ல வந்து யூடியூப்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ எனிதிங் ஃப்ரீலான்சிங் ஒர்க்கோ எது வேணா நீங்க போகலாம், தப்பே கிடையாது. பட் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணி அது மட்டுமே லைஃப், நான் அதுல ஃபுல்லா சம்பாதிக்க போறேன், நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல உள்ள இறங்கிடாதீங்க. ஏன்னா நம்ம செய்யற ஒரு சின்ன தப்பு டோட்டலா நம்ம இது வரைக்கும் பண்ண ஒர்க் அவுட் எல்லாமே டெலிட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் ஒரு எக்ஸாம்பிள், இர்ஃபான் வியூஸ் ரொம்ப ஃபெமிலியரான யூடியூப் சேனல். அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்புனால அவங்க சேனலை பிளாக் பண்ணாங்க தெரியுங்களா. கடைசியில் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சேனல் திரும்ப ரெக்கவரி பண்ணி எடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டவுட். இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு மெயில்லாம் போட்டு பார்த்தேன் யூடியூபுக்கு, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, 1 year ஆயிடுச்சு, எல்லா சேனலுமே லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தப்புகள் வந்து திரும்ப வரக்கூடாது, மத்தவங்க யாரும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த சேனல் மூலமா உங்களுக்கு நான் எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு ஷேர் மார்க்கெட்ல எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்க கூடாது, யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, ஒரு யூடியூப்ல நீங்க வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டென்ட் எங்க இருந்து எடுக்கிறது. சோ வரக்கூடிய வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னென்ன வீடியோஸ் நாம எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து ட்ரஸ்டபிள், நான் ட்ரஸ்டபிள், ஷேர் மார்க்கெட்ல எந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு, யாரெல்லாம் நமக்கு ஏமாத்துறாங்க, இந்த வரக்கூடிய SMS கால்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம நம்பலாமா நம்ப கூடாதா, இதை நம்புதா இருந்தா நீங்க என்ன டெஸ்ட் அவங்களுக்கு வைக்கணும், அந்த டெஸ்ட் அவங்க பாஸ் பண்றாங்களான்றதை நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. சோ வரக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். பாய்.